ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிம்பிளி ஸ்போக்கன் இங்கிலீஷ். என்ன வியூவர்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்க தானே? இங்கிலீஷில் சரளமாக பேசணும் அப்படிங்கிற ஆசையும் தேவையும் அதிகம் பேருக்கு இருக்குதுங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதனால தான் நிறைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் நடந்துக்கிட்டு இருக்குது உலகம் ஃபுல்லாக. ஆனால் அந்த மாதிரி ஆசைப்படுறவங்க எல்லாரும் இங்கிலீஷில் நல்லா பேசிடுறாங்களா அப்படின்னா, த பிட்டர் ட்ரூத் இஸ், கசப்பான உண்மை என்ன அப்படின்னா இல்லைங்கிறது தான். நிறைய பேர் பேச ட்ரை பண்ணுறாங்க, அதில் பலர் அச்சீவ் பண்ணுறாங்க, சிலர் அச்சீவ் பண்ணுறது இல்லை. இதுதான் உண்மை. சரி, அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. எடுத்துக்கிட்ட கொள்கையில் யார் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ, பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாம் இங்கிலீஷில் நல்லா பேசுகிறாங்க. இதுதான் இத்தனை வருஷம் என்னுடைய சர்வீஸில் நான் பார்த்தது. எடுத்துகிட்டு ரொம்ப சீக்கிரத்துலேயே முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா படிச்சுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பயிற்சியை நிறுத்திடுறாங்க. பயிற்சியை நிறுத்தினதுக்கப்புறம் அது இருக்கணும், அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டது இருக்கணும் அப்படின்னா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இது நம்மளுடைய தாய்மொழி கிடையாது. அதனால் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அது கற்றுக்கிட்ட அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருக்கும். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ், இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோஸையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க, டச்சில் இருந்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ளூயன்சி நிச்சயமாக வரும். வாங்க இந்த வீடியோவில் ஒரு புது விஷயம் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதனால தான் நீங்கள் அந்த வேலையை செய்ய முடியல, இதனால தான் உங்களால் இங்கிலீஷில் பேச முடியல, அதனால தான் நான் அங்கே வரல, இந்த மாதிரியான இடங்கள்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா இட்ஸ் பிகாஸ். ஓகே, வாங்க இதை யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. நான் சொல்கிறத நீ கேட்காம இருக்கிறதுனால தான் அப்படின்னு சொல்லணும். நான் சொல்கிறத நீ கேட்காம இருக்கிறதுனால தான், ஓகேவா? சென்டென்ஸ் முடியல, ஓகேங்களா? சரி, இது வரலையும் என்னென்னு பார்க்கலாம். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது பார்க்கலாமா? சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிடுங்க. ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தோன்ற ஆன்சரை இட்ஸ் பிகாஸ் யூஸ் பண்ணி எழுதி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நான் கொடுக்குற ஆன்சர் கூட கம்பேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இட்ஸ் பிகாஸ் யூ டோன்ட் லிசன் டு மீ. அவ்வளோதான். இட்ஸ் பிகாஸ் அப்படின்னு ஆரம்பிங்க. நீ என் பேச்சை கேட்குறது இல்லை அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம்? யூ டோன்ட் லிசன் டு மீ. ஓகேவா? அவ்வளோதான். அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி வருது பாருங்கள். இட்ஸ் பிகாஸ் யூ டோன்ட் லிசன் டு மீ. அடுத்தது இந்த சென்டென்ஸ் பாருங்கள். நாங்கள் சொல்கிறத அவன் கேட்காம இருக்கிறதுனால தான். எப்படி சொல்லலாம்? சின்ன சேஞ்சு தான் பண்ணியிருக்கேன். அது என்ன சேஞ்சுன்னு மட்டும் தெரிஞ்சுட்டு அதை மட்டும் மாற்றினா போதும். வேறு எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம். நாங்கள் சொல்கிறத அவன் கேட்காம இருக்கிறதுனால தான். கேட்காம இருக்கிறது யார்? அவன். தேர்ட் பர்சன் சிங்குலர், ஹீ இல்லையா? அப்போ என்ன வரும்? அங்கே டோன்ட் வராது இல்லையா, டசன்ட் வரும் இல்லையா? அதான் அந்த சேஞ்ச். அவ்வளோதான். எப்படி ஆரம்பிக்கணும்? இட்ஸ் பிகாஸ் அப்படின்னு ஆரம்பிக்கணும். இட்ஸ் பிகாஸ் ஹி டசன்ட் லிசன் டு அஸ். அவ்வளோதாங்க. இட்ஸ் பிகாஸ்னு ஆரம்பிச்சிட்டிங்க. அவன் பேச்சை கேட்குறதில்ல, அவன் எங்களுடைய பேச்சை கேட்குறதில்ல. அவ்வளோதான். அவன் கேட்குறதில்ல, ஹி டசன்ட் லிசன். என்ன கேட்குறதில்ல? எங்கள் பேச்சை, டு அஸ் அப்படின்னு போட்டாலே போதும். அப்போது இட்ஸ் பிகாஸ் ஹி டசன்ட் லிசன் டு அஸ் அப்படின்னு சொன்னால் போதும். நாங்கள் சொல்கிறத அவன் கேட்காம இருக்கிறதுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நம்ம அந்த பாட்டுக்கு போகலை, சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுற பாட்டுக்கு நம்ம போகல, இதை மட்டும்தான் பார்க்குறோம். ஓகேவா? அம்மா சொல்கிறத நான் கேட்காம இருக்கிறதுனால தான். இதை அடிக்கடி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்டென்ஸோடைய பகுதி. ஓகேவா? அம்மா சொல்கிறத நான் கேட்காம இருக்கிறதுனால தான். எப்படி சொல்லலாம்? இந்த இடத்துல தான் நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமான ரோல். எழுதி வச்சுட்டு நான் கொடுக்குற ஆன்சர் கூட நீங்கள் கம்பேர் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வீடியோவை நிறுத்தி வச்சுக்கோங்க. நிறுத்திட்டு செய்யுங்க. நான் சொல்கிறேன், அந்த எக்ஸசைஸாக செய்யுங்க. எக்ஸசைஸாக செஞ்சால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். எப்படி ஆரம்பிக்கணும்? இட்ஸ் பிகாஸ் அப்படின்னு ஆரம்பிக்கணும். யார் கேட்குறதில்ல? ஐ. அப்போ ஐ டோன்ட் லிசன். யார் பேச்ச? டு மை மதர். முடிஞ்சிருச்சு. இட்ஸ் பிகாஸ் ஐ டோன்ட் லிசன் டு மை மதர். இவ்வளோ தாங்க. அம்மா சொல்கிறத நான் கேட்காம இருக்கிறதுனால தான் அப்படின்னு அர்த்தம். அம்மா சொல்கிறத நம்ம கேட்கணும். ஆனால் அம்மா கூட
எப்போதுமே நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துப்போம் இல்லையா, அதுதான் சொல்கிறோம். ஓகேவா? இங்கிலீஷ் சென்டென்ஸை மட்டும் பாருங்கள், அதோட மீனிங்கை பற்றி கவலைப்பட வேண்டாம். சரியா? இதெல்லாம் நடக்கிறது தானே. சரி, அடுத்தது பார்க்கலாமா? அவன் சொல்கிறத அவள் கேட்காம இருக்கிறதுனால தான். வாங்க, ஒரு அருமையான ஒரு சென்டென்ஸுடைய பகுதி. அவன் சொல்கிறத அவள் கேட்காம இருக்கிறதுனால தான். ஆரம்பிங்க. எப்படி ஆரம்பிக்கணும்? இந்த வீடியோவை எதை பற்றி? இட்ஸ் பிகாஸ்னு ஆரம்பிக்கணும். இதுதான். ஆரம்பிச்சிடலாமா? அவ்வளோதான். இட்ஸ் பிகாஸ். மீது என்ன? அவள், ஷி டசன்ட் லிசன் டு. அவனுடைய பேச்சை கேட்குறது இல்லை, ஹிம். இவ்வளோ தாங்க. ஷி டசன்ட் லிசன் டு ஹிம். இட்ஸ் பிகாஸ் ஷி டசன்ட் லிசன் டு ஹிம். அவன் சொல்கிறத அவள் கேட்காம இருக்கிறதுனால தான். அடுத்தது பாருங்க. நீ அவங்கள மதிக்காததுனால தான். நீ அவங்கள மதிக்காததுனால தான். இதை எப்படி சொல்லலாம்? இந்த வீடியோவுடைய டாபிக் என்ன? அதை எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதுதான் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டியது. ஓகேவா? என்னது? இட்ஸ் பிகாஸ் இல்லையா? அதில் ஆரம்பிங்க. இட்ஸ் பிகாஸ் நீ மதிக்காததுனால தான். யூ டோன்ட். மதிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ரெஸ்பெக்ட். ஓகேவா? இட்ஸ் பிகாஸ் யூ டோன்ட் ரெஸ்பெக்ட் தெம். ஏன் தெம் போடுற? அவர்களை. அதை தான் அவங்களை அப்படின்ற அர்த்தத்தில் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் சிங்குலராக ட்ரீட் பண்ணீங்கன்னா அதை ஹிம்மோ இல்லை ஹரோ போட்டுக்கலாம் நீங்கள். ஓகேவா? நீ அவங்கள மதிக்காததுனால தான். இட்ஸ் பிகாஸ் யூ டோன்ட் ரெஸ்பெக்ட் தெம். அவ்வளோதான். இதில் என்ன கஷ்டம் இருக்குது? ஒன்றும் கிடையாது. அடுத்து பார்க்கலாமா? நீ நேரத்தை வீணடித்ததுனால தான். நீ நேரத்தை வீணடித்ததுனால தான் அப்படின்னு சொல்லணும். அகைன் டாபிக் ஆஃப் த வீடியோ என்ன? இட்ஸ் பிகாஸ். ஸோ ஆரம்பிக்க வேண்டியது என்ன? அதில் ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? ஆரம்பிச்சிருங்க. இட்ஸ் பிகாஸ். நேரத்தை வீணடிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? வேஸ்டிங் டைம் சொல்லலாமா? அதுதான். இது பாருங்கள். வீணடித்ததுனால தான். முடிஞ்சு போன விஷயம். பாஸ்ட் டென்ஸ். யூ வேஸ்டட். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் பிகாஸ் யூ வேஸ்டட் யுவர் டைம். அவ்வளோதான். நேரம் அப்படிங்கிறது காமனாக இருக்குது இல்லையா? அதை நம்ம உன்னுடைய நேரம் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அவ்வளோதான். இட்ஸ் பிகாஸ் யூ வேஸ்டட் யுவர் டைம். இட்ஸ் பிகாஸ் யூ வேஸ்டட் யுவர் டைம். அவ்வளோதாங்க. திரும்ப திரும்ப இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. எப்படி இது இங்கிலீஷ்ன்றது கஷ்டமாக இருந்துட முடியும்னு பார்த்துருவோம். அடுத்து பார்க்கலாமா? அவன் அங்கே போகாததுனால்தான். அவன் அங்கே போகாததுனால தான் சொல்லுவோம்ல. அவன் அங்கே போகாததுனால தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எப்படி சொல்கிறது? அகைன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது என்னன்றது தெரியும் இல்லையா? அதை ஆரம்பிச்சிருங்க. இட்ஸ் பிகாஸ் அவன் அங்கே போகாதது. அதை எப்படி சொல்லலாம்? அவன், ஹி, போகிறதுக்கு கோ. சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இட்ஸ் பிகாஸ் ஹி டசன்ட் கோ தேர். முடிஞ்சு போன விஷயமா நினச்சிங்க அப்படின்னா இந்த டசன்ட் எடுத்துகிட்டு டெடின்ட்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இட்ஸ் பிகாஸ் ஹி டசன்ட் கோ தேர். இவ்வளோ தான். இதில் என்ன கஷ்டம் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான வாக்கியங்களை பார்த்த உடனே நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா இட்ஸ் பிகாஸ்னு ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மீதி தானாக வந்துடும். ஒரு கஷ்டமும் இருக்காது. ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? வாங்க. நான் கொடுக்கறத அவங்க வாங்காமல் இருக்கிறதுனால தான். நான் கொடுக்கறத அவங்க வாங்காமல் இருக்கிறதுனால தான். ஓகேவா? எப்படி ஆரம்பிக்கணும் நமக்கு தெரியும். அப்போது இட்ஸ் பிகாஸ். நான் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா உங்கள்கிட்ட நான் சொல்ல உங்கள் மனசில் பதியும். இதனால தான், அதனால் அப்படி ஒரு வாக்கியத்தோட அமைப்பு வந்தாலே நீங்கள் இட்ஸ் பிகாஸ்னு ஆரம்பிச்சிருவீங்க. இட்ஸ் பிகாஸ் தே டோன்ட் பை ஃப்ரம் மீ. இட்ஸ் பிகாஸ் தே டோன்ட் பை ஃப்ரம் மீ. என்ன சார் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நான் கொடுக்கறது அந்த கிவ்லாம் காணுமே அப்படின்னா, அவங்க என்னிடம் வாங்காமல் இருப்பதனால்தான் அப்படின்னு நீங்கள் சிறிய மாற்றத்தை மனசுக்குள்ளார ஏற்படுத்திக்கிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். வாங்க, எங்கே போய்டும் இங்கிலீஷ் பார்த்துடலாம். பேசணும்னு முடிவு பண்ணியாச்சு.
உழைக்க ரெடி, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். வாங்க. நீங்கள் நல்ல ப்ராக்டிஸை செய்யாததுனால தான், நீ சரியாக ப்ராக்டிஸ் பண்ணலப்பா அதனால தான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். நீ நல்லா ப்ராக்டிஸ் செய்யாததுனால தான். அவ்வளோதான். ஆரம்பிச்சிருங்க. இட்ஸ் பிகாஸ்ன்னு ஆரம்பிச்சிட்டிங்களா? குட். அடுத்து என்ன சொல்லலாம்? நீங்கள் யூ ப்ராக்டிஸ் செய்யாதது, டோன்ட் ப்ராக்டிஸ் நல்லா, வெல். அவ்வளோதான். இட்ஸ் பிகாஸ் யூ டோன்ட் ப்ராக்டிஸ் வெல். இப்போது இந்த சென்டென்ஸை நான் எப்படி மாற்றிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் செய்யாததுனால தான். எப்படி ஆரம்பிக்கணும்? இட்ஸ் பிகாஸ்னு ஆரம்பிக்கணும். அவ்வளோதான். இட்ஸ் பிகாஸ் யூ டோன்ட் ப்ராக்டிஸ் வெல். இட்ஸ் பிகாஸ் யூ டோன்ட் ப்ராக்டிஸ் வெல். அவ்வளோதான். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? அவன் என்னுடைய ஃபோன் காலை எடுக்காததுனால தான். அவன் என்னுடைய ஃபோன் காலை எடுக்காததுனால தான். இதை எப்படி சொல்லலாம்? வழக்கம் போல் ஆரம்பிக்க வேண்டியது என்ன? எஸ், இட்ஸ் பிகாஸ். அவன் என்னுடைய ஃபோனை எடுக்கலை. எப்படி சொல்கிறது? பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறீங்களா இல்லை ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறீங்களான்றதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, எந்த இடத்துல யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணி காட்டிடுறேன். இட்ஸ் பிகாஸ் he doesn't take my phone call. It's because he doesn't take my phone call. He doesn't attend my phone call அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்னென்னா, ரெகுலராக அவர் அட்டன் பண்ணுறதில்ல, ரெகுலராக எடுக்கிறது இல்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள். நாங்கள் சொல்கிறத அவங்க கேட்டதுனால தான். நாங்கள் சொல்கிறத அவங்க கேட்டதுனால தான். நாங்கள் சொல்கிறத அவங்க கேட்குறது, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? அதை மட்டும் ரெடி பண்ணிங்க. ஏன்னா நம்ம எப்படி ஆரம்பிக்கணுன்றது தெரியும். இட்ஸ் பிகாஸ் தே அக்செப்டட் அவர் டாக் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் பிகாஸ் தே அக்செப்டட் அவர் வேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இட்ஸ் பிகாஸ் தே லிசன்ட் டு அஸ் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் பிகாஸ் தே லிசன்ட் டு அஸ். என்ன வியூவர்ஸ், இங்கிலீஷ் கஷ்டமாக இருக்கு? கிடையாதுங்க. இங்கிலீஷை நம்ம கஷ்டமாக ஆக்கிக்கலாம். 2 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு 3 நாள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டு, அப்புறம் 2 நாள் திரும்பவும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டு, இப்படியே நம்ம ஒரு செயலை செஞ்சோம்னா கண்டிப்பாக நிறைய நாள் அதில் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி ஒரு எண்ணம் வரும். பட் தொடர்ந்து செய்யலை அப்படின்றது ஒரு காரணம் தான் இங்கிலீஷில் பேச முடியாமல் போகிறதுக்கு. வேறு ஒன்றுமே இருக்க முடியாது. இப்போ இந்த வீடியோவை நீங்கள் திரும்ப திரும்ப பாருங்கள், ஒரு விஷயம் தெளிவாயிடும். அதனால தான், இதனால தான் அப்படின்னு வந்தாலே இட்ஸ் பிகாஸ்னு ஆரம்பிச்சிடணும் அப்படின்ட்டு. கொஞ்ச நாளைக்கு இது ஞாபகத்தில் இருக்கும். அப்புறம் நீங்கள் தொடர்ந்து அதை பார்க்கலன்னா, திரும்ப திரும்ப பார்க்கல அப்படின்னா மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்து பாருங்கள். அப்புறமேலு அது சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் உட்காந்ததுக்கு அப்புறம் நீங்கள் திரும்ப பார்க்க வேண்டிய அவசியம் கூட இருக்காது. நீங்கள் படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதை அப்படியே உங்கள் வீட்டில் உள்ளவங்க கூடயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயோ, வீட்டில் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் இருக்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் பிகாஸ் இதை மட்டும் அப்படியே இன்றைக்கி நடத்தி விட்ருங்க. அந்த பிள்ளைங்க ஞாபகத்தில் வச்சுக்கிறாங்களா அப்படின்றத நீங்கள் ஈவினிங் வந்தோடனே டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு நல்ல மெமரி இருக்கும். அவங்களுக்கு இது மட்டும்தான் வேலைங்கிறதுனால நல்ல ஞாபகத்தில் வச்சுருப்பாங்க. காலையில் நான் ஒரு விஷயம் சொன்னேன், உனக்கு ஞாபகம் இருக்கா, சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே அவங்க இட்ஸ் பிகாஸ் அப்படின்வாங்க. நமக்கே திரும்பவும் ஞாபகப்படுத்தி விடுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சரிங்களா? இங்கிலீஷ் பேசுகிறது கஷ்டம்னு இனிமேல் நினைக்காதீங்க. அது கஷ்டமே கிடையாது. இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்கள், ஒரு விஷயம் தெளிவாயிடும். என்னது? இட்ஸ் பிகாஸ். அவ்வளோதான். அதே போல் நம்மளோட ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். ஒவ்வொரு வீடியோவை எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷ் நல்லா பேச முடியும். இதுவரையிலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க. உடனே நாங்கள் கிளியர் பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? சிம்பிளி ஸ்போக்கன் இங்கிலீஷ்.